சாரே வந்து பண்ணிட்டேன், அவரே வந்து வலுக்கட்டாயமா ஒரு மாஸ்கா பண்ணுறேன்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சத்தியமாக கிடையவே கிடையாது. ஒரு படம் லீக் ஆகுதுன்னா ஒன்று எடிட்டர் சைட்லேருந்து மூவ் ஆகணும், இல்லை ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து மூவ் ஆகணும். அவங்களே இப்படி ஒரு நல்ல படத்தை பண்ணிவிட்டு, என்றைக்குமே ஒரு விஷயம் இருக்குல்ல, கையை க்ளோஸ் பண்ணி வச்சு என்ன வரப்போகுதுன்னு ஒரு மாதம் இருக்கும் படத்தில். அதுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ டிவிக்கு இந்த எலெக்ஷனில் என்ன நடக்க போகுது, விஜய் சார் என்ன அடுத்த கட்டத்தில் என்ன நடக்க போகிறாரு, யாரா பார்ட்டியோட ஜாயின் பண்ண போகிறாங்களா, அந்த எலெக்ஷன் ஜெயிக்க போதா, அந்த கியூரியாசிட்டி இருக்கும்போது அவர் இந்த படத்தை லீக் பண்ண அவசியமே கிடையாது. இந்த படத்தோட விஷயங்கள் கேவிஎன் ப்ரொடக்ஷன் லீக் பண்ணிவிட்டு அந்த நஷ்டத்தை அவர் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணணும்னு அவர் சினிமாவில் வந்து ரொம்ப கட்டுப்பாடாக ஒரு நல்ல ஒரு நடிகர். கரெக்ட் டைமுக்கு வராரு, கரெக்டாக நடிச்சுட்டு அவர் பாட்டு வேலையை பார்த்துட்டு அந்த விஷயத்தை விஜய் சார் பண்ணுவாரான்னு எனக்கு பெரிய நம்பிக்கை கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. கூட்டம் கண்டிப்பாக ஓட்டாக மாறும். சும்மா வந்து விஜய் சார் ஸ்க்ரீனில் பார்த்தவங்க வந்து டாட்டா காட்டணும் அவசியமே கிடையாது. ஒரு மாற்றம் ஏற்படணும், ஒரு விஷயம் நடக்கும்ன்றது எலெக்ஷனில் திருப்பி நடக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக என்னோட ஓட்டு நிச்சயமாக டிவிக்கு தான். நான் புகழை ஃபோன் பண்ணி திட்டினேன், என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, எதுக்கு வந்து அவரெல்லாம் வந்து நம்ம இதில் சேர்த்தீங்கன்னு கேட்டேன். அது விஜய் டிவி பண்ணுற வேலை மேம் அப்படின்னாங்க. அம்மா அப்படின்னு சொன்னால் என்னத்தை இஷ்யூ சொல்கிறீங்க, அவங்கவுங்க பெரிய ஆள் ஆகிறதுக்கு அவங்க இப்போ நான் வந்து பாப்பாவுக்கு நான் பேசலையா, அவருக்கு பேச ஆள் இல்லைன்னு அவரே பேசிக்கிட்டு இருக்காரு. பட் தப்பு இல்லைங்க, அவர் வளரணும்னு நினைக்கிறாரு, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னா அது வரைக்கும் நம்ம யாருமே பொறுமையாகவும் இருக்க மாட்டேங்கிறோம், அவ்வளோதான். பத்திரிகை மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பூஜை கொடூரா படத்தோட பூஜையில் உங்களை சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னோடய கதாபாத்திரம் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நான் நிறைய நடிச்சிருக்கேன். பட் ஹெட் கான்ஸ்டபிளாக முதல் முறையாக பண்ணதில்லை, ஒரு கேரக்டர் பண்ணுறேன். இதில் ஒரு 2 ஹீரோ இந்த படத்தில். ஸோ எதிர்நாயகனாக வந்து இலியாஸ் பண்ணுறாரு, சம்பத் சார், தீனானே, ஜானகி அம்மா. ஸோ நிறைய நட்சத்திரங்கள் சேர்ந்து நடிக்கிறாங்க. டேரக்டர் பற்றி சொல்லணும், டேரக்டர் நானும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷங்கள் நல்ல நண்பர்கள். ரொம்ப நாள் போராட்டம் டேரக்டருக்கு, சார்லஸ் அவருக்கு இந்த படம் பண்ணணும்னு சொல்லி ப்ரொடியூசரை தேடி கதை என்கிட்ட அப்பயே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் இயக்குனருக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆக்டர். ஆக்சுவலாக நானும் அவர் ஒரு படம் பாண்டிச்சேரி ஒரு சாங்கில் தான் மீட் பண்ணோம் ஒரு 5 வருஷம் முன்னாடி. அப்படி தான் அந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஆக்சுவலாக நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னு சொன்னால் நீங்கள் டைரக்ட் பண்ண போகிறீங்களான்னு. ஸோ அதுலேருந்து நல்லா ஃபாலோஅப்பில் இருந்தார். ஸோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அதிகமாக இந்த மாதிரி கதைகள்லாம் கொரியன் படம், ஈரானியன், இது மாதிரி யூஎஸ் பேஸ்டான ஒரு ஹாலிவுட் படங்கள் இது மாதிரி கதைகள் ஏற்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே ஒரு புதுசாக ஒரு முயற்சியாக வந்து ஒரு விஷயம் டைரக்டர் பண்ணுறாரு. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நல்ல நாள், பிரதோஷ நாள், வருஷப்பருப்பு. ஸோ எல்லா நியூ இயரும் தமிழ் மக்களுக்கும் சிறப்பாக அமையட்டும். ஸோ நல்ல கதைகள் என்றைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, மீடியாவை என்றைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். வாய்ப்புள்ளது நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு டவுட், நிஜமாக லீக்காக இருக்கா? இல்லை கேட்குறேன் ஆயிருக்கா? ஓகே, நானும் பார்க்கல. இல்லை ஜனநாயக லீக்கில் என்ன தெரியுமா, டிவி கேசி நம்மளே சினிமாலேருந்து அந்த துரோகத்தை பண்ணக்கூடாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, பெப்சிலேருந்து சொன்னாங்க, அமீர் சார் சொன்னார், நிறைய பேர் சொன்னாங்க இப்போ படத்தை பார்த்தாங்கன்னு. ஏன்னா விஜய் சாராக இருந்தாலும் சரி, பெரிய சின்ன நடிகராக யாராக இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி 500 கோடி போட்டு பண்ணுறோம். நம்ம ஒரு 2 கோடி 3 கோடியில் படம் பண்ணுறோம். ரொம்ப எக்ஸ்பெக்டடான படம் இது. என்னென்னா விஜய் சாரே வந்து பண்ணிட்டேன், அவரே வந்து வலுக்கட்டாயமாக ஒரு மாஸ்கா பண்ணுறேன்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சத்தியமாக கிடையவே கிடையாது. ஒரு படம் லீக் ஆகுதுன்னா ஒன்று எடிட்டர் சைட்லேருந்து மூவ் ஆகணும், இல்லை ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து மூவ் ஆகணும். அவங்களே இப்படி ஒரு நல்ல படத்தை பண்ணிவிட்டு, என்றைக்குமே ஒரு விஷயம் இருக்குல்ல, கையை க்ளோஸ் பண்ணி வச்சு என்ன வரப்போகுதுன்னு ஒரு மாதம் இருக்கும் படத்தில். அதுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ டிவிக்கு இந்த எலெக்ஷனில் என்ன நடக்க போகுது, விஜய் சார் என்ன அடுத்த கட்டத்தில் என்ன நடக்க போகிறாரு, யாரா பார்ட்டியோட ஜாயின் பண்ண போகிறாங்களா, அந்த எலெக்ஷன் ஜெயிக்க போதா, அந்த கியூரியாசிட்டி இருக்கும்போது அவர் இந்த படத்தை லீக் பண்ண அவசியமே கிடையாது. இந்த படத்தோட விஷயங்கள் கேவிஎன் ப்ரொடக்ஷன் லீக் பண்ணிவிட்டு அந்த நஷ்டத்தை அவர் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணணும்னு அவர் சினிமாவில் வந்து ரொம்ப கட்டுப்பாடாக ஒரு நல்ல ஒரு நடிகர். கரெக்ட் டைமுக்கு வராரு, கரெக்டாக நடிச்சுட்டு அவர் பாட்டு வேலையை பார்த்துட்டு அந்த விஷயத்தை விஜய் சார் பண்ணுவாரான்னு எனக்கு பெரிய நம்பிக்கை கண்டிப்பாக கிடையாது. இதை சம்மந்தப்பட்ட யாரோ பண்ணியிருக்காங்க, அது பண்ணால் துரோகம் தான். கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். அது கிட்டத்தட்ட ப்ரெஸ் மீட்டில் யாரோ கண்டுபிடிச்சிட்டேன், கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன், கண்டிப்பாக தண்டிக்கப்படுவோம்னு சொல்லியிருக்காங்க. 100% அதோட விஷயம் பண்ணணும். சின்ன படமாக பெரிய படம் இல்லை. இதை ஜனநாயகத்துக்கு விட்டுட்டாங்கன்னா அடுத்த எல்லா படத்தும் நடக்கும் கண்டிப்பாக. 100% இதுக்கு தவிர்க்கப்படணும். கண்டிப்பாக அது கண்டுபிடிச்சும் நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வரணும். யார் மூலமாக மாற்றம் இல்லை, இவ்வளோ நாள் ஒரு கட்சியும் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. மாற்றம் வந்துச்சான்றது நான் மட்டும் சொல்ல முடியாது. மாற்றம் வராதனால தான் நீங்கள் மாற்றம் வருமா என்று கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக விஜய் சார் மூலமாக ஒரு விஷயம் நடக்கணுன்றது நம்மளும் எதிர்பார்க்கலாம். என்னோட ஓட்டு நிச்சயமாக டிவிக்கு தான்.
ஏன்னா நான் எல்லாருக்குமே ஓட்டு போட்டிருக்கேன், எல்லாருமே ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் பெரும்பாலும் அவர் நிறைய விஷயங்கள் இப்போ ஏஐ விஷயமா நிறைய விஷயங்கள் இளைஞருக்கு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கும் ஒரு சான்ஸ் வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் விஜயகாந்த் சார் சொன்ன மாதிரி தான், வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அந்த விஷயம் நடக்குமோ நடக்காதான்னு தெரியும். கன்ஃபார்ம் இந்த வாட்டி வந்து பெரிய மாற்றங்கள் நடக்கலாம். அவர் மூலமாக ஒரு பெரிய ஒரு திருப்புமுனை கண்டிப்பாக இருக்குன்ற. ஏன்னா அந்த கூட்டத்தில் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் சொல்கிறாங்க கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. கூட்டம் கண்டிப்பாக ஓட்டாக மாறும். சும்மா வந்து விஜய் சார் ஸ்க்ரீனில் பார்த்தவங்க வந்து டாட்டா காட்டணும் அவசியமே கிடையாது. ஒரு மாற்றம் ஏற்படணும், ஒரு விஷயம் நடக்கும்ன்றது எலெக்ஷனில் திருப்புமுனை நடக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷக்கீலா. இன்றைக்கி வந்து கொடூரா, நம்ம கொடூரான்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் வந்திருக்கோம். இருங்க, நானே கூப்பிடுவேன் இப்போ. இவர் வந்து டைரக்டர் சார்லஸ் ஆனந்த் சார். ஏங்க நீங்கள் பேசுகிறீங்களா நான் பேசுகிறேன்? அதாவது ஸோ சார் வந்து என்னை ஒரு 2 மந்த்ஸாக காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் எனக்கு சார் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் எனக்கு கொஞ்சம் நேரில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே கொடூரான்றதுக்கு ஏத்தமான பேர் தான். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டு பயங்கர கொடூரமாக இருந்தது. ஆனால் நான் அதில் பண்ணுறது ரொம்ப மென்மையான கேரக்டரு. அப்புறம் எனக்கு வந்து இப்போ இங்கே ஒரு மலையாளி ஆக்டரு சார், இங்கே வாங்க. இவர் தான் வந்து அந்த கொடூரனா அந்த இதில் இருக்கார். வாங்க பக்கத்தில் வாங்க சார். இவர் பார்க்க இப்படி இருக்கிறாரு சார். நடிப்பு அரக்கன்னா இவரை தான் சொல்லணும். அந்த மற்ற ஒருத்தரை சொல்கிறாதீங்க, வேணாம். இவர் உண்மையிலே நடிப்பு அரக்கன். இப்போ இவருக்கு ஏற்ற ஜோடி வந்து இங்கே வாங்க. இவங்க வந்து நடிப்பு அரக்கி. இவங்க வந்து ஆந்திராவில் வந்திருக்காங்க. இவங்களுக்கு 4 வயசாகுது. யசஸ்வினி பேர். வாங்க. இவங்கள வந்து இவங்க கூட நான் இப்போ ஒரு படம் பண்ணேங்க. அவங்க அவ்வளோ நல்லா நடித்தாங்க. டைரக்டர் சார் சொல்லும்போது, சார் இந்த பாப்பாவை பாருங்கன்னு பார்த்தோன்னே ஓகே ஆச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தெலுங்குலேருந்து ஒரு பாப்பா நம்மளால் இங்கே வந்து நடிக்குது. அதுவும் சூப்பர் கேரக்டரு. அண்ட் ரொம்ப நல்ல கதை, ரொம்ப நல்ல படம். என்னென்னா படம் எடுக்கிறது முன்னாடி படம் பண்ணுறோம்னா, ஏன்னா ஆஸ் அன் ஆக்டராக எனக்கு வந்து கேரக்டர் சொல்லும்போது அந்த சீன்ஸோட விஷன் நான் பார்த்தேன். அண்ட் வெரி ஹாப்பி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் பிரஜனோட திருப்பி ஒர்க் பண்ண போகிறேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டீம். அண்ட் உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருந்திருக்கு, இப்படியே இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். லவ் யூ ஆல். நான் புகழ ஃபோன் பண்ணி திட்டினேன். என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, எதுக்கு வந்து அவரெல்லாம் வந்து நம்ம இதில் சேர்த்தீங்கன்னு கேட்டேன். அது விஜய் டிவி பண்ணுற வேலை மேம் அப்படின்னாங்க. அம்மா அப்படின்னு சொன்னால் என்னத்தை இஷ்யூ சொல்கிறீங்க? அவங்கவுங்க பெரிய ஆள் ஆகிறதுக்கு அவங்க இப்போ நான் வந்து பாப்பாவுக்கு நான் பேசலையா, அவருக்கு பேச ஆள் இல்லைன்னு அவரே பேசிக்கிட்டு இருக்காரு. பட் தப்பு இல்லைங்க, அவர் வளரணும்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னா அது வரைக்கும் நம்ம யாருமே பொறுமையாகவும் இருக்க மாட்டேங்கிறோம். அவ்வளோதான். அதில் இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் பிக் பாஸ் ஸ்கிரிப்டுன்றீங்க, குக் வித் கோமாளி ஸ்கிரிப்டுன்றீங்க. சாரிங்க, கோச்சிக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. அங்கே அதுவே நடந்துடும். ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாது. விஜய் டிவி ஜென்யூனாக ஒர்க் பண்ணுது. அதனால நம்ம எதுவுமே ஸ்கிரிப்டெல்லாம் சொல்ல முடியாது. இஷ்டம் தான் பார்ப்பாங்க, போர் அடிச்சா பார்க்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.
மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பத்திரிகையாளர் நண்பர்களே, மீடியாக்காரர்களே, யூடியூப்காரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய படக்குழுவின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து படத்தில் என்ன இருக்குன்றதை பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கையில் விட்டுறேன், மக்கள் கையில் விட்டுறேன். இந்த படத்தோட ஒரு கண்டென்ட்டாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், மனிதனை நேசிப்போம், மனிதத்துவம் கொள்வோம், உயர்த்துவோம்ன்ற ஒரு விஷயந்தான். மனிதனை நேசிக்கிற ஒரு விஷயத்த ஒரு மெயினான ஒரு கண்டென்ட்டாக இன்றைக்கி நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ மேம் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக அதை கொண்டு வரதுக்கான அவ்வளோ முயற்சிகள் நம்ம செஞ்சுருக்கோம். கட்டாயமாக இது ஒரு நல்ல படமாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு மீடியாக்காரர்களாக, பத்திரிகையாளர்களாக இங்கே வந்து நின்று ஒரு சின்ன படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து நீங்கள் வந்து நிற்கிறது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆதரவை அடுத்தடுத்த ஈவெண்ட்டுக்கும் படம் ரிலீஸ் டைம்லையும் எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளை இன்றைக்கி நான் வைக்கிறேன். அதுக்காக இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் ரொம்ப சிரத்தை எடுத்து இவங்க இந்த கேரக்டர், ஏன்னா இதில் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ண போகிறாங்க. அதை நீங்கள் பார்ப்பீங்க. திரையில் பார்க்கும்போது இவர் வந்து இந்த கேரக்டர் பண்ணவே இல்லையே இந்த 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 ஆக்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒருத்தங்களையும் தேர்ந்தெடுத்து நம்ம அந்த இப்போ சொன்ன மாதிரி ஷகிலா மேம் வந்து அவங்க பண்ணுற கேரக்டர் இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி பண்ணதே இல்லை. அப்படி ஒரு விஷயத்தை அவங்க வந்து ஒரு சின்சியரான ஒரு டீச்சர். அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நாங்கள் வடிவமைச்சு முன்னோக்கி டீமாக நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். நான் வந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் சார் நான் பார்க்குறேன். ஆஸ் அ டேரக்டராக நான் இந்த கேமராலாம் வந்து மற்றவங்க பேசி நான் பார்த்துருக்குறேன். முதல் முறையாக இத்தனை கேமராவுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன். அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக, உங்களோட நான் கனெக்ட் ஆகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. உங்களை நான் பார்க்குறேன் அப்படின்றது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்களை, பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு பத்திரிகைக்காரங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட்டை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த ஈவெண்ட்டுக்கும் சரி, அடுத்தடுத்த விஷயங்களும் சரி நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். நம்புறது மட்டும் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. ஏன்னா நல்ல படங்களையும் சரி, நல்ல விஷயங்களையும் சரி நீங்கள் ஆதரித்து எவ்வளவோ பல வெற்றிகளை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. நிஜமாகவே உங்கள் கையில் தான் இருக்குது. நான் உங்களை அதனால தான் நான் வந்து என்னுடைய மரியாதைக்குரிய பத்திரிகையாளர்களே, மதிப்புக்குரிய மரியாதைக்குரியன்னு சொல்லி சொன்னேன். உண்மையிலே இந்த வார்த்தைகள்லாம் நான் வந்து அடி மனசுலன்னு சொல்கிற ஒரு வார்த்தை. கண்டிப்பாக இதை நான் கொண்டு வரதுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடியே நான் நிற்கிறேன். ஒரு 4 வருஷ கடுமையான உழைப்புக்கு பிறகு இந்த ஒரு விஷயம் நடக்குது. கட்டாயமாக நான் எல்லா முன்னாடி உள்ள நடிகர்கிட்ட எல்லாமே நான் பார்க்குறது, ரஜினியாக இருந்தாலும் சரி, கமலாக இருந்தாலும் சரி, கமல் சாராக இருந்தாலும் சரி, ரஜினி சாராக இருந்தாலும் சரி, இல்லை விஜய் சார், அஜித் சார், தனுஷ் சார், யாராக இருந்தாலும் சரி, விஜய் சேதுபதி சார், விக்ரம் சார், சூர்யா சார், இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம ஹீரோ பிரஜன் சார் முதற்கொண்டு நான் அவங்கக்கிட்ட இருந்து நான் பார்க்குறேன். அவங்க உயர்வை எப்படி வந்தாங்கன்றதான் நான் பார்க்குறேன். ஹார்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் எடுத்துக்கிறேன். அதுதான் நான் அந்த 4 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். அடுத்த ஒரு நிமிஷமும் இன்னும் கடுமையாக நான் உழைச்சி, எல்லாரும் என் டீமும் கடுமையாக உழைக்கக்கூடிய டீமாக இருக்கிறாங்க. கட்டாயமாக அது ஒரு நல்ல படமாக உங்களுக்கு அமையும். கண்டிப்பாக இதை நான் செய்வேன்னு நம்புகிறேன். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த யாஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரெசன்ஸ் ப்ரொடியூசர் சாருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே போல் எனக்கு எப்போவுமே உறுதுணையாக இருக்கிற என் வீட்டில் இருக்கிற 2 பேர், அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது. என் வீட்டில் என்னுடைய மாமனார் ரெவரண்ட் அகஸ்டின் அவர்கள் மூலமாக அவர் பயங்கரமாக என்னை என்கரேஜ் பண்ணுவார். அது இல்லாமல் என்னுடைய மனைவி ஜெயசுந்தரி பிரீத்தி, இவங்க 2 பேரும் எனக்கு தொடர்ந்து பயங்கர என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. என்னை பற்றியே கவலைப்பட மாட்டாங்க. தொடர்ந்து நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். இந்த இடத்துக்கு நான் இப்போ வந்து நிற்கிறேன். உங்களோட நான் கனெக்ட் ஆகி இந்த சினிமா குடும்பத்தில் இணைஞ்சு ஒரு விஷயத்த பண்ணுறேன். ஆல்ரெடி நான் 2-3 சீரியல் பண்ணியிருக்கிறேன். 2 படம் என்னுடைய படம் ரிலீஸ்க்கு இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு படம் வந்து இப்போ நம்ம டைரக்ஷன் போகிறோம். கட்டாயமாக உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எனக்கு நீங்கள் கொடுக்கணும், எங்கள் டீமுக்கு கொடுக்கணும்ட்டு இந்த கொடூரா டீம் குழு சார்பாக உங்கள்கிட்ட நன்றி கடந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து உங்களுடைய தொடர்ந்து சப்போர்ட்டை எனக்கு கொடுங்கன்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே என்னோட பணிவான வணக்கம். 2 days பிஃபோர் ஃபைட் மாஸ்டர் ஸ்பீட் மோகன் சார் வந்து கால் பண்ணியிருந்தாப்புல. ஒரு நண்பர் ஒருத்தர் படம் பண்ணுறாரு சார்லஸ்ன்னு, நீங்கள் அந்த படத்தோட பூஜைக்கு வரணும், நாளன்னைக்கு பூஜை அப்படின்னாரு. சரிங்க மாஸ்டர், வரேன் மாஸ்டர் அப்படின்னா, அப்புறம் சார்லஸ்கார்ட்டையும் ஒரு வார்த்தை பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஃபோனை கொடுத்தாரு. அவரும் வந்து சார் நீங்கள் பட பூஜைக்கு அவசியம் வரணும் சார் அப்படின்னாங்க. சரி சார் அவசியம் வரேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
இன்றைக்கி காலைல ஃபோன் பண்ணி சார் கிளம்பிட்டீங்களா சார் அப்படின்னாரு. ஆமாம் சார் கிளம்பிட்டேன் சார் அப்படின்னேன். இங்கே வந்து பார்த்தா என்னுடைய ஃபோட்டோ போட்டு ஹோர்டிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. என்னடா நம்ம மட்டும் ஒன்றும் சொல்லவே இல்லை, அவங்க பாட்டு ஹோர்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் என்னை தனியாக கூட்டின்னு போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த படத்துடைய ஒரு லைனை சொல்லி என் கேரக்டரை சொல்லி இதான் சார் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸாக, அதாவது வேடிக்கை பார்க்க வந்தவனை கூப்பிட்டு நடிக்க வச்ச மாதிரி இந்த படத்தோடைய பூஜைக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டு என்னையும் வந்து ஒரு நடிகனாக இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டராக நடிக்க வைக்க போகிறாங்க. ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் சொன்னார். ஒரு 5 நிமிஷத்தில் வந்து அந்த கேரக்டர் சொல்லும்போதே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர். நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த கெட்டப்பில் இருக்கணும் எப்படி சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு. நீங்கள் நடிக்கும் போது அதை தெரிஞ்சுப்பீங்க சார் அப்படின்னாரு. நானும் சர்ப்ரைஸாக எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிருக்கேன். இந்த படத்தில் வந்து நம்மளும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணி. ஸோ இந்த கெட்டப்பிலே பண்ண போகிறோம் அப்படிங்கிற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொடூரா இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தோட ஹீரோ கம் வில்லன் நினைக்கிறேன் மிஸ்டர் இளையா இந்த படத்தில் வந்து அறிமுகம் வராரு. அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த படத்தோட போஸ்டர் பார்க்கும்போதே, இந்த டைட்டிலு அந்த போஸ்டர் பார்க்கும்போதே ஒரு கொடூரமான ஒரு வில்லன் ஆக்டராக அவர் வருவார்ன்ற நம்பிக்கை அதை பார்க்கும்போது ஏற்பட்டிருக்கு. ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து பிரஜன்ட் சார் கூட நடிக்க போகிறேன் அப்படிங்கிற போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. நானும் பிரஜன்ட் சாரும் ரொம்ப வருஷம் நண்பர்கள். ஆனால் இணைந்து நடித்து ஆல்ரெடி ஒரு படம் நடிச்சிருக்கோம், அது வெளியே வரல. இந்த படம் வந்து நிச்சயமாக படம் எடுக்கப்பட்டு விரைவில் ரிலீஸ் ஆகும் நான் நம்புகிறேன். ஸோ அப்படி ரிலீஸ் ஆகும்போது பிரஜன்ட் சார் கூட நடித்து நான் ரிலீஸ் ஆக போகிறேன். என்னுடைய முதல் படமாக இது அமையும். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியன்களுக்கும், இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற நடிகர் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் இறைவன் அருளால் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். உங்கள் எல்லாரோட ஆதரவும் முக்கியம் தேவை. நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாம் பார்க்கும்போது. மீண்டும் மீண்டும் நம்ம அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். கொடூரா படம். சார்லஸ் தம்பி வந்து நாங்கள் ஒரு படம் மயிலாடுதுறையில் பண்ணிகிட்டு இருக்கும்போது சார்லஸ் தம்பி எனக்கு தெரியும். அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த படம் பண்ணுறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் நிறைய ஆக்டருங்க வந்திருக்காங்க, எல்லாருமே பெரிய பெரிய ஆக்டருங்கெலாம் வந்திருக்காங்க. அதில் எனக்கும் ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இசை அருமையாக இருக்குது. எல்லாருமே வந்திருக்காங்க. வில்லன்லேருந்து அதில் பண்ணுற கதாநாயகியிலேருந்து மேம் வந்துட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வெற்றி அடையணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நிஷா. கொடூரா இந்த டைட்டிலே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த மூவி பூஜைக்கு நான் வந்திருக்கு. இந்த மூவியில் வந்து நான் ஹீரோயினாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டர் பண்ணுறேன். ஸோ சார்லஸ் சாருக்கு இந்த ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் மலையாளி தான். கேரளாவில் இருக்குது. கேரளாவில் கேலிக்கல் தான் இருக்குது. அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். இங்கே வர வச்சேன் சார்லிஸ் ஆனந்த். இந்த கொடூரா இதில் சின்ன ஒரு கேரக்டராக வருது. அது பார்த்துட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எனக்கு தமிழ் அப்படி பேசக்கூட தெரியலை, என்னாலும் பேசுகிறேன். இந்த படம் 3 வருஷமாக நம்ம பிரதிச்சிட்டு இருக்கு. என்னன்னா இப்போ தான் டைம் ஆச்சு. பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஃபிலிமில் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் தான் கூட சப்போர்ட் இருக்கணும். நீங்கள் இல்லைன்னா இந்த ஒன்றுமே கிடையாது. அது எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் தான் கூட இருக்கணும், எல்லா போலும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. என் பேர் ஷவுகத் அலி. கேரளான்னு வர்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கு. இப்போது புது மியூசிக் டைரக்டர் தான். அப்புறம் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு வந்து இல்யாசனை, அப்புறம் டைரக்டர் சார். அப்புறம் நல்லாடியாக நல்லா ஸ்ட்ராங்காக பக்கா வரணும் ஆசையாக இருக்குது. ஆனால் தமிழனுக்கு எப்படி நல்லா பேசணுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் தான் தெரியும். ஆனால் இந்த படம் நல்ல நடிகை வரணும். மியூசிக்கெல்லாம் பக்காவாக பண்ணுவேன். ஆனால் வெயிட் அண்ட் சி. எல்லோரும் சப்போர்ட்டும் நமக்கு வேணும். எல்லோரும் கடவுள் கேட்டு கேளுங்க, பிரார்த்திச்சுங்க. நன்றிங்க. வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் தஷி கிரண். எங்கள் அப்பா வந்து மியூசிக் டைரக்டர் தஷி. ஸோ ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி தவறிட்டாப்பில். ஸோ அதுக்கப்புறம் நானும் இந்த ஃபீல்டில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் என் பிரதர் கூட. ஸோ இந்த மூவியில் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணுறேன். என் பிரதர் ஆக்சுவலி ஒரு மியூசிக் டைரக்டரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாப்புல. ஸோ இந்த படம் வந்து நம்ம இலியாஸ் சார் சேட்டா.
ஸோ அவர் தான் நடிக்கிறாப்புல. அவங்க பிரஜின் சார் பண்ணுறாங்க, சம்பத்ராம் சார் பண்ணுறாங்க. ஒரு 2 days பிஃபோர் வரைக்கும் நம்ம யார் ஃபைனல் ஆகலை நம்மளுக்கு. அப்புறம் தான் சரி டேரக்டர் சார்கிட்ட பேசி அதுக்கப்புறம் யார் யார் என்ன பண்ணணும்னு கதை கேட்டு நல்ல அற்புதமான கதை. ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி கதைகள் இப்போ கம்மியாக இருக்குது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ப்ளஸ் நம்ம ஒரு நியூ ஆர்டிஸ்ட் நம்ம மலையாளத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இப்போ ஒரு 4 படங்கள். அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஷவுகத் அலி சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு படம் தமிழில் பண்ணிகிட்ருக்காரு, 2வது படம் பண்ணிகிட்ருக்காப்புல. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்னு சேர்ந்து நாங்கள் இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கொடூரா டைட்டில் கேட்டப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு வித்தியாசமான டைட்டில். இதை டைட்டில் டிசைன் பண்ணது நம்ம வெங்கட் சார், அவருக்கு நான் கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் டெக்னீஷியன் எடிட்டர் சார் நம்ம சுதர்ஷன் சார், நம்ம ஒத்த செருப்புலாம் எடிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சீனியர் டெக்னீஷியன்ஸாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த படம் பூஜை இன்னைக்கு முடிஞ்சு நம்ம மே மாதத்தில் ஷூட்டிங் போகிறோம். ஸோ ஒரே ஷெடியூலில் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ முடிச்சுட்டு ரிலீஸ் டைமில் இதே மீடியா சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ.